வணக்கம் குழந்தைகளா. நான் தான் வீரா வந்திருக்கேன். உங்களுக்கு மறுபடியும் அழகான கதையை சொல்ல போகிறேன். இந்த கதையில் முக்கியமான கதாபாத்திரங்களாக இருக்க போகிறது ஆடுகள் தான். இந்த 2 ஆடுகளும் சேர்ந்து ஒரு கதையை உருவாக்குது. அந்த கதை மூலமாக நாம் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான 2 மலைங்க. இந்த 2 மலைக்கு நடுவில் ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்துல பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி போகுது. அந்த நிறைய தண்ணி போறதால இந்த ஆடுங்களுக்கு இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போனா நமக்கு நிறைய பச்சை பசேல்னு புற்களும் நிறைய உணவு தானியங்களும் நல்ல மூலிகைகளும் கிடைக்கும்னு நினைச்சிட்டு அந்த ஆத்தை கடக்கணும்னு முயற்சி பண்ணுதுங்க. அந்த மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கும்போது அங்க எங்கேயுமே பாலம் மாதிரி எதுவும் கிடையாது அந்த ஆத்தை தாண்டுறதுக்கு. ஏன்னா ஆத்துல வேற நிறைய தண்ணி ஓடுது, எக்கச்சக்கமான தண்ணி. அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல இருக்கு. அதனால தண்ணி எக்கச்சக்கமா ஓடுது. இப்ப அந்த 2 ஆடுகளும் குழம்பி நிக்குது. எப்படா அந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம நின்றுட்டு இருக்கப்ப தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மரம் மட்டும் மழையில சாஞ்சி அந்த ஆத்து குறுக்க கிடக்குது. அந்த மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மரமும் இல்லை, அது ரொம்ப சின்னதா ஒரு 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 சின்ன ஒரு மரமா இருக்குது. ஆனா அதுல போறது அவங்களுக்கு ஆபத்தானது மட்டும் ஆடுகளுக்கு தெரியுது. அதே நேரத்துல ஒரே அந்த மரத்துல ஒரு ஆடு மட்டும்தான் போகக்கூடிய பாதையும் அந்த மரத்துல இருக்கு. அந்த மரத்து வழியால ஒரு ஆடு தான் ஒரு முறை தான் போக முடியும். அந்த மாதிரிங்கிறதும் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறப்ப நேரா அந்த மரத்துக்கிட்ட 2 ஆடுகளும் போயிட்டு இப்ப என்ன பண்ணுது, நான் தான் முன்னாடி போவேன், இல்ல 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 நான் தான் முன்னாடி போவேன், இல்ல 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 நான் தான் முன்னாடி போவேன், இல்ல 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 நான் தான் முன்னாடி போவேன்னு சொல்லிட்டு 2 ஆடுகளும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த மரத்தை மேல ஏறி ஆத்த கடந்து போக பாக்குது. இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்ப பாதி தூரம் வந்தோன்னா 2 பேருக்கும் இடையில மோதல்கள் உருவாகுது. இந்த மோதல்கள் காரணமா அங்க ஒரு விதமான அதிர்வு ஏற்பட்டு அந்த மரம் என்ன பண்ணுது, முறியக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுது. ஏன்னா அது பழைய காஞ்ச மரம். அதுல போனா ஒரு ஆடு போனுச்சுன்னா சந்தோஷமா போகலாம். ஆனா இந்த 2 ஆடுகளும் சேர்ந்து நான் தான் போவேன் நான் தான் போவேன் நான் தான் போவேன்னு சண்டை போட்டதால இப்ப என்னாச்சு, அந்த மரங்கள் முறிய பார்க்கும்போது அதுங்க கவனிக்கவே இல்லை. இல்ல நான் தான் போவேன்னு 2 பேரும் சண்டை போட்டதால நடுவுல அந்த மரம் முறிஞ்சி 2 ஆடுகளும் அந்த வேகமா ஓடக்கூடிய தண்ணியில விழுந்து ஆத்தோட அடிச்சிட்டு போயிடுதுங்க. அதோட கதை முடியுது. இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க குழந்தைகளா? அதாவது நம்ம ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலையில கண்ணியமும் கட்டுப்பாடும் விட்டு கொடுத்து போறதும் முக்கியமா இருக்கணும். அது இல்லாம அங்க போயிட்டு போட்டியையும் நான் தான் செய்வேங்கிற ஒரு பொறாமையும் கொண்டிருந்து அதை செய்யும் போது அந்த காரியமே உங்களுக்கு நடைபெறாம போயிடுது. இதனால நீங்க மட்டும் அந்த பிரச்சனையில மாட்டிக்கிறது இல்லாம உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் பிரச்சனையில மாட்டி விட்டுறீங்க. அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு விதத்திலையும் கண்ணியத்தோடையும் கட்டுப்பாடோடையும் அவங்களுக்கு விட்டு கொடுத்து போய் அந்த காரியத்தை நாம ஜெயிக்கணும். இதுதான் இந்த கதை மூலம் நீங்க தெரிஞ்சிக்கக்கூடிய கருத்து. புரிஞ்சுதா?